இந்த கூடுகையின் ஆசீர்வாதத்திற்காக யாவரும் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான மாலை வேளைக்காக ஆண்டவரை போற்றுகின்றோம். கர்த்தருடைய சமூகத்திலே வாஞ்சையோடு கடந்து வர ஆண்டவர் பாராட்டியிருக்கின்ற கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். தெய்வ சமூகத்தில் கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. தெய்வ சமூகத்தில் ஒரு மனதோடு நாங்கள் இணைந்து பாடுகின்ற பாடல்களை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து இத்தொழுகையிலே நாங்கள் பங்கெடுக்கின்ற பொழுதும் கடவுளுடைய அருள் பிரசன்னத்தால் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. தொழுகையினுடைய துவக்கம் முதல் நிறைவு மட்டும் ஆண்டவருடைய அன்பின் பிரசன்னம் எங்கள் மத்தியில் நிறைவாய் தங்கியிருக்க வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முதலாவதாக 57வது பாடல், உன்னையும் என்னையும் ரட்சிக்கவே இயேசு தம் ஜீவனை ஈந்தனரே, குருசில் கண்டேன் குருசில் கண்டேன் என் இயேசுவை என்ற பாடல். 57வது பாடலை யாவரும் இணைந்து உற்சாகமாக பாடுவோம். மன்னிக்கவே பரந்தம் இரத்தத்தை சிந்தினாரே, பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கவே பரந்தம் இரத்தத்தை சிந்தினாரே. குரூசில் கண்டேன் குரூசில் கண்டேன் குரூசில் கண்டேன் என் இயேசுவை, குரூசில் கண்டேன் குரூசில் கண்டேன் குரூசில் கண்டேன் என் இயேசுவை. மன்னிப்பும் மோட்சமும் அடைந்திட நானே வழி சத்தியம் ஜீவன் என்றார். மன்னிப்பும் மோட்சமும் அடைந்திட நானே வழி சத்தியம் ஜீவன் என்றார். சோர்ந்திடாதே நம்பியே வா, நிச்சயம் இயேசு ஏற்றுக்கொள்வார். சோர்ந்திடாதே நம்பியே வா, நிச்சயம் இயேசு ஏற்றுக்கொள்வார். இயேசு உன்னை அன்பாய் அழைக்கின்றார், அவரை நீ என்று ஏற்றுக்கொள்வாய். இயேசு உன்னை அன்பாய் அழைக்கின்றார், அவரை நீ என்று ஏற்றுக்கொள்வாய். அழைக்கிறார் 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 அன்புடனே, அழைக்கிறார்
ஜீவனை பெற்று கொள்வாய். இரட்சகர் பாதம் நீ பற்றி கொண்டால் நித்திய ஜீவனை பெற்று கொள்வாய். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். பாடல் புத்தகத்தில் உள்ள 4வது பாடல். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமையடைந்தே தொங்கினார் என்ற பாடல். 4வது பாடலை பாடுவோம். மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மாயலோகத்தோடழியாது நான் தூய கல்வாரியின் அன்பை அண்டிடவே. மாயலோகத்தோடழியாது நான் தூய கல்வாரியின் அன்பை அண்டிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். அழகுமில்லை சௌந்தரியமில்லை அந்த கெடுற்றார் எந்தனை மீட்க. அழகுமில்லை சௌந்தரியமில்லை அந்த கெடுற்றார் எந்தனை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். முள்ளின் முடியும் செவ்வங்கி அணிந்தும் கால் கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும். முள்ளின் முடியும் செவ்வங்கி அணிந்தும் கால் கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும். குருதி வடிந்தவர் தோங்கினார். வருந்தி மடிவோரையும் மீட்டிடவே. குருதி வடிந்தவர் தோங்கினார். வருந்தி மடிவோரையும் மீட்டிடவே. அந்த
அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அதிசயம் இது இயேசுவின் தியாகம், அதிலும் இன்பம் அன்பரின் நேசம். அதிசயம் இது இயேசுவின் தியாகம், அதிலும் இன்பம் அன்பரின் நேசம். அதை எண்ணியே நிதம் வாழுவே, அவர் பாதையை நான் தொடர்ந்தே இடவே. அதை எண்ணியே நிதம் வாழுவே, அவர் பாதையை நான் தொடர்ந்தே இடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவை புரிவேன் ஜீவனும் வைத்தேன். சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவை புரிவேன் ஜீவனும் வைத்தேன். என்னை சேர்த்திட வருவேன் என்றார், என்றும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். என்னை சேர்த்திட வருவேன் என்றார், என்றும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். ஒன்றாவது பாடல். கல்வாரி மாமலை மேல் கைகால்கள் ஆணிகளால் கடாவப்பட்டவராய் கர்த்தர் தொங்க கண்டேன் என்ற பாடல். ஒன்றாவது பாடலை இணைந்து பாடுவோம். கல்வாரி மாமலை மேல் கைகால்களாணிகளால் கடாவப்பட்டவராய் கர்த்தர் தொங்க கண்டேன். குருசின் வேதனையும் சிரசின் முள்முடியும் குருதி சிந்துவதும் ஊருக்கிட்டன் மனதை குருதி சிந்துவதும் ஊருக்கிட்டன் மனதை அஞ்சாதே என் மகனே மீண்டும் உன் பாவமதாம். நெஞ்சம் கலங்காதே, தஞ்சம் நானே உனக்கு. எனக்கே நீ பாடு, உனக்காகத்தானே இனக்கோலமடைந்தேன். உன்னை ரட்சித்தேன் என்றார்.
கர்த்தரின் சத்தமதை சத்தியம் என்று நம்பி பக்தியுடன் விழுந்து முத்தம் செய்தேன் அவரை. என் பாவம் நீங்கியதே, என் கேடும் ஓடியதே, சந்தேகம் மாறியதே, சந்தோஷம் பொங்கியதே, சந்தேகம் மாறியதே, சந்தோஷம் பொங்கியதே. கல்வாரி மாமலை மேல் கைகால்கள் ஆணிகளா கடாவப்பட்டவரா கர்த்தர் தொங்க கண்டேன். குருசின் வேதனையும் சேரசின் முள்முடியும் குருதி சேந்துவதும் ஓரோ கேட்டன் மனதை குருதி சேந்துவதும் ஓரோ கேட்டன் மனதை. ஏழாவது பாடல். உருகாயோ நெஞ்சமே, குருசினில் அந்தோப்பார், கரங்கால்கள் ஆணியேறி திருமேனி நயுதே என்ற பாடல். ஏழாவது பாடலை பாடல். உருகாயோ நெஞ்சமே, நீ குருசினில் அந்தோப்பார், கரங்கால்கள் ஆணியேறி திருமேனி நயுதே. மன்னுயிராய் தன்னுயிரை மாய்க்க வந்த மன்னனாம், என்னிலமெல்லாம் புரக்க இனக்குரு சேரினான். தாகமேந்தி நாவரண்டு தங்கமே நீ மங்குதே, ஏகபர கண்ணயர்ந்து எத்தனையாய் ஏங்குறான். மூவுலகை தாங்கும் தேவன் மூன்றாணி தாங்கிடவோ, சாவு வேளை வந்தபோது
16வது பாடல். பாவதோஷம் நீங்கிட மீட்பரின் இரத்தம் தானே, தீய குணமாற்றிட மீட்பரின் இரத்தம் தானே என்ற பாடலை யாவரும் இணைந்து பாடுவோம். ஜெபம் செய்வோம்.
கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான லந்து காலங்களில் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்து பயபக்தியோடு தெய்வ சந்நிதியில் நாங்கள் அமர்ந்திருக்கவும், சிலுவை காட்சிக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே பரிபூர்ணமாய் எங்களை அர்ப்பணிக்கவும், இவ்விதமாக இந்நாட்களில் ஆண்டவர் எங்களை வழிநடத்தி வருகிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இப்பொழுதும் தெய்வ சமூகத்திலே கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம். என்ன நோக்கத்தோடு தெய்வ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் அறிகிறீர். ஒவ்வொருவருடைய வாஞ்சையையும் மன விருப்பத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றி தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். மீதமுள்ள வேளைகளிலும் ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய பரிசுத்தமான கிருபை நிறைந்த வார்த்தைகளை வாசித்து தியானிக்கவும், உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் ஆண்டவரே நாங்கள் ஜெபத்தோடு ஆயத்தப்படுகின்ற பொழுது கர்த்தருடைய வழிநடத்துதலை தொடர்ந்து ஆண்டவர் எங்களுக்கு தருவீராக. துதி, கனம், மகிமை அனைத்தையும் ஆண்டவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைக்காக யாவரும் எழுந்து நின்று ஞான பாடல்களில் 462வது பாடலை பாடுவோம். தீவினை செய்யாதே மாசோதனையில் பொல்லாங்கனை வென்று போராட்டத்தினில் என்ற பாடல் 462வது ஞான பாடல்.
சபையார் உட்காருங்கள். இன்றைய நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக தரப்பட்டுள்ள திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 16 முடிய உள்ள ஆண்டவரின் அருள் வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 16 முடிய. மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக என்பதுவே. வாசிக்கப்பட வேண்டிய திருமறை பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்தில் இந்த லெந்து நாட்களின் புதன்கிழமையிலும் கூட ஆண்டவருடைய சிலுவை தியான உரைகளை கேட்டு ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருடைய பாடுகளின் வழியாக நமக்கு ஆண்டவர் தந்த இரட்சிப்பை நாம் சுதந்திரித்து கொண்டு ஆண்டவருக்குள்ளாக ஒன்றித்திருக்க கடந்து வந்திருக்கின்ற அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒரு கணம் ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் கொல்கதா மலையின் சிலுவை காட்சிக்கு நேராக திருப்புவோம். கரங்கால்களில் ஆணிகளால் அடிக்கப்பட்டவராய், சிரசிலே முள்முடி சூட்டப்பட்டவராய், விலாவிலே குத்தப்பட்டவராய், கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற ஆண்டவரை எண்ணி பார்ப்போம். துன்பமான வேளையிலும் கூட மற்றவர்களை மன்னிக்கின்ற ஆண்டவராய், மற்றவர்களை ரட்சிக்கின்ற ஆண்டவராய், தன்னுடைய தாயை பேணுகின்ற மகனாய், ஆண்டவரிடத்திலே கதறுகின்ற மகனாய், ஆண்டவருடைய திருவுள சித்தத்தை நிறைவேற்ற தாகமாய் இருக்கின்ற ஆண்டவராய், ஆண்டவருடைய எல்லாம் திருத்திட்டங்களையும் இவ்வுலக வாழ்வின் மானிட பிறவியிலே நிறைவு செய்கின்ற கர்த்தராய், சமாதானமாய் இறைக்கரங்களிலே தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற ஆண்டவராய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை, மீட்பின் அனுபவத்தை நாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவ செயல்களையும் எல்லா தீமையான அனுபவங்களை விட்டுவிட்டு ஆண்டவரோடு ஒன்றித்து கடவுளுக்குள்ளாக வாழ்வதற்காக நாம் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து
என்னை நித்திய பாதையிலே நடத்தும் அப்பாம் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே செபிப்போம். ஆயக்காரன் ஆலயத்திலே வந்து மன்றாடினதைப் போல பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்போம். சங்கீதக்காரன் சொல்கின்ற வண்ணமாக உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். வருகின்ற நாட்களிலே நாம் பரிசுத்த வாரத்துக்கு நேராக கடந்து செல்ல இருக்கிறோம். இயேசு சுவாமியினுடைய சிலுவை பாடுகளையும் மரணத்தையும் தியாகத்தையும் அதிகமாக சிந்திக்கின்ற நாட்களாக இருக்கிறது. இன்னும் நாம் நம்மை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்காமல் இருப்போமே என்றால் ஏதோ நேரப்போக்கிற்கான அனுபவமாக அல்ல, ஆண்டவரிடத்திலே நாம் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கின்ற நேரமாய் இந்த லந்து காலங்களின் நாட்கள் நேரங்கள் அமைய நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். அவர் நமக்கு வாழ்வு தந்தவர், அவர் நம்மை நேசிக்கின்றவர், தன்னுடைய ஜீவனை கூட கல்வாரி சிலுவையிலே தந்து நம்மை மீட்டெடுத்தவர். அந்த ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் நம்முடைய குறைவுகளை எல்லாம் ஆண்டவரிடத்திலே சொல்லி, ஆண்டவரே, சிலுவை வழியாக நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிற ரட்சிப்பை நான் சொந்தமாக்கி கொள்ள எனக்கு அருள் தாரும் சுவாமி. பரிசுத்தமான வாழ்வு நான் வாழ கிருபை தாரும். மற்றவர்களை மன்னிக்கின்ற வாழ்வை எனக்கு தாரும். தியாக சிந்தனைகளை எங்களுக்கு தாரும். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சுயநலங்கள், மனமேட்டிமைகள், பெருமைகள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட்டு இனி எங்களில் கிறிஸ்துவே வாழ்கின்றார் என்று சொல்லக்கூடிய சாட்சியின் அனுபவத்தோடு வாழ ஆண்டவர் எங்களுக்கு அருள் தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். மெய்யாகவே இந்த லந்து நாட்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாட்களாய், ஆண்டவரை நாம் அதிகமாய் நேசிக்கின்ற நாட்களாய் அமைய ஆண்டவருடைய பரிசுத்த கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை நாங்கள் போற்றுகிறோம். உம்முடைய சமூகத்திலே வந்து தங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். உம்முடைய பரிசுத்த கரங்களிலே தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்திருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும் அப்பா. குறைவுகளை மன்னித்து தெய்வீக நன்மைகளை தந்து உம்மோடு ஒன்றிணைத்து கர்த்தருக்குள்ளாக வாழுகின்ற மகிழ்ச்சியான வாழ்வின் அனுபவங்களை நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தந்தருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தரை நாங்கள் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்போம். அவர் துதி எப்போதும் எங்கள் வாயில் இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஆண்டவரை துதித்து போற்றி வாழ்கின்ற ஆத்மீக அனுபவங்களை வாழ்வின் எல்லா சூழல்களிலும் பெற்றுக்கொள்ள அருள் தாரும். நம்முடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் ஆயத்தமாகிறோம். அன்பு போதகர் ஊடாக இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு பேச வேண்டுமாய் ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.
அமர்ந்தவாறே தலைகளை தாழ்த்தி ஜெபி. சிலுவை நாதராகிய எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த தவக்காலத்திலும் நாங்கள் சிலுவையை குறித்து சிந்திக்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு நீர் நல்கினீரே, நன்றி சொல்லுகின்றோம். இந்த நாளிலும் சிலுவையை குறித்து நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது எங்கள் வாழ்வை ஒப்பிட்டு பார்த்து சிலுவையின் மூலமாய் நாங்கள் ரட்சிப்பை சம்பாதித்து கொள்ள, ரட்சிப்பின் அனுபவத்திலே வளர்ந்து பெருக எங்களுக்கு அருள் தாரும். எங்களோடு பேசும் இறைமகன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆம். கடந்த வாரத்திலே சாபத்தை நீக்குகின்ற சிலுவை, கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பலியாகி சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார் என்று சிந்தித்தோம். இந்த நாளிலே புது வாழ்வை தரும் சிலுவை, வாசிக்க கேட்ட கலாத்தியருக்கு எழுதின கடிதம் 6வது அதிகாரம் 14வது வசனம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு எழுதுகின்ற பொழுது 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லுகின்றார். கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற வாழ்க்கையை அங்கே சொல்லுகின்றார். பழையவைகள் ஒழிந்து போயின, பழைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆசையோடும் இச்சையோடும் மாம்சீக நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதை பார்த்தாலும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை நமக்கு வருகின்றது. புதிதாக எதையாவது பார்த்துவிட்டால் வியப்போடு பார்க்கிறோம். அது நமக்கு பிடித்துவிட்டால் எப்படியாவது அதை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகின்றோம். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதுகின்ற பொழுது, யாக்கோபு 1வது அதிகாரம் 14ம் 15ம் வசனங்களிலே சொல்லுகின்றார், அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லுகின்றார். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலெல்லாம் அவ்விதமான சூழல்களில்தான் நாம் பல்வேறு கடினப்பாடுகளை எல்லாம் கடந்து வருகின்றோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு வழிகாட்டுகின்றார். நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்றால், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துநாதரை நோக்குகின்றோம் என்றால் இதிலிருந்து விடுதலை பெற முடியும். கலாத்தியர் 5வது அதிகாரம் 24வது வசனத்திலே சொல்லுகின்றார், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஏதோ நாம் தவக்காலத்தை ஆசரிக்கிறோம் என்று நாட்களை கடத்துவதற்காக அல்ல, நம்மை நாமே ஆய்வு செய்வதற்கு, நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை எண்ணி பார்ப்பதற்கு. அதை நான் விளக்க வேண்டும் என்று சொன்னால் இவ்விதமாய் சொல்லுவேன். நம்ம ஒவ்வொருவரும் எண்ணிக்கொள்வோம் மீ என்று சொல்லி. நம்மை படைத்தவர் யார்? கடவுள். உலகம் நமக்கு எதிரே அல்லது நாம் வாழுகின்ற உலகம், அதை படைத்தவர் யார்? கடவுள். என்னையும் கடவுள் படைத்தார், உலகத்தையும் படைத்தார். ஆனால் உலகம் என்னை பாவத்திற்கு நேராக இழுக்கிறது. இதை இன்னும் பார்த்தால், அந்த பாவத்திற்கு இழுப்பதற்கு பிசாசானவன் நம் மத்தியிலே வேலை செய்கின்றான். நானும் கடவுளால் படைக்கப்பட்டவன். உலகம் நான் வாழ்வதற்கென்று கடவுள் படைத்தது.
ஆனால் அந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது சாத்தான் நம்மை வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான், நம்மை விழத்தள்ள பண்ணுகிறவனாக இருக்கிறான். அப்படி என்றால் இந்த சாத்தானிடமிருந்து எப்படி நாம் விடுதலை பெறுவது? எனக்கும் உலகத்திற்கும் இடையிலே சாத்தான் வருகின்ற பொழுது அன்று ஆதாம் ஏவாளை வஞ்சித்தது போல இன்று என்னை வஞ்சிக்கின்றான். ஆக இந்த இடையிலே எனக்கும் உலகத்திற்கும் இடையிலே சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாம் நிறுத்துவோம் என்றால், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை மனதிலே கொண்டவர்களாய் நாம் வாழ்வோம் என்றால், அவரால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் வாழ்வோம் என்றால் நாம் இதிலிருந்து விடுபட முடியும் என்பதிலே எந்த சந்தேகமே இல்லை. அப்படி என்றால் வாழ்க்கையின் மையம், வாழ்வின் மையம், சென்டர் ஆஃப் லைஃப் குரூசிஃபைடு கிரைஸ்டாக அமைய வேண்டும். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு எண்ணமும் அதிலிருந்து தான் வர வேண்டும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் கிறிஸ்து, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து என்கின்ற சிந்தனையிலிருந்து தான் வர வேண்டும். அப்படி நாம் வாழுகின்ற பொழுது நல்ல வாழ்க்கையை, புதிய வாழ்க்கையை தொடர முடியும். பழையவைகளை ஒழித்துவிட்டு புதிய வாழ்விற்குள்ளாக செல்ல முடியும். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனத்திலே கடவுள் எல்லாவற்றையும் படைத்து இவைகளை எல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். தன்னுடைய வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். அடுத்த வசனத்திலே இவைகளையெல்லாம் உங்களுக்கு ஆகாரமாய் கொடுத்தேன் என்று சொல்லுகின்றார். இவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. உலகம் நமக்கு வாழ்வு தருவதற்காக கடவுளால் படைக்கப்பட்டது. நம்முடைய கரத்திலே கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆனால் சாத்தான் பேராசையை நமக்கு உண்டு பண்ணுகின்றான். நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு சோதனைகளை கொடுத்து நாம் அதில் விழும்படியாய் நம்மை விழத்தள்ள பண்ணுகின்றான். பல வேளைகளிலே நாம் அதை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதற்காக எத்தனை முயற்சிகளை மேற்கொள்ள முடியுமோ, தகாத வழிகளை மேற்கொள்ள முடியுமோ, அதையும் மேற்கொள்வதற்கு அவன் நமக்கு தூண்டுதலை தருகின்றான். இந்திய தத்துவத்திலே வாழ்வின் நிலைகளை நான்காய் சொல்லுவார். ஒரு மனிதனுடைய வாழ்வின் நிலைகளை 4 பகுதிகளாக சொல்லுவார்கள். பிரம்மச்சாரியம், கிரகப்பிரஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாஸ். திருமணத்திற்கு முன்புள்ள வாழ்க்கையை பிரம்மச்சாரியம் என்று சொல்லுவார். திருமணமாகி இல்லற வாழ்க்கையிலே பிரவேசிப்பதை கிரகப்பிரஸ்தம் என்று சொல்லுகிறார். அதை தாண்டி இல்லற வாழ்க்கையெல்லாம் நிறைவு செய்து வெறுப்பு வருகின்ற பொழுது வனத்திற்கு செல்லுகின்றார்கள், தனித்திருக்கும்படியாக, வனப்பிரஸ்தம். அதற்கு அடுத்த நிலை சந்நியாசம் என்று சொல்லுகின்றார். இந்த 4 நிலைகளிலே வனப்பிரஸ்தம் சென்ற ஒரு மனிதனை பற்றின ஒரு கதை சொல்லப்படுகின்றது. ஒரு மனிதன் நன்றாய் வாழ வேண்டும் என்று உலகத்திலே வாழ்கின்றார். பிரம்மச்சாரிய வாழ்க்கையை முடித்து விட்டார், கிரகப்பிரஸ்தம் முடித்து விட்டார். இனி என்னால் வீட்டில் வாழ முடியாது, நான் வனத்திற்கு செல்லுகிறேன் என்று வனத்திற்கு செல்லுகின்றார். அடர்ந்த வனத்திலே செல்லுகின்ற பொழுது ஒரு பாதை இருக்கிறது, அந்த பாதையின் வழியாகவே செல்லுகின்றார். அவருடைய உள்ளத்தில் இனி இந்த உலகம் எனக்கு வேண்டாம், இனி எனக்கு ஆஸ்திகள் வேண்டாம், நான் தனியாய் தியானம் பண்ண வேண்டும், தனியாய் வாழ வேண்டும் என்று செல்லுகின்றார். ஆனால் அவர் சென்ற வழியிலே ஏராளமான செல்வங்களை பார்க்கின்றார். செல்வத்தை பார்த்தவுடனே நான் வந்த பாதை தவறிவிட்டது போல் இருக்கிறது, நான் தனியாய் ஒன்றும் வேண்டாம், எல்லாவற்றையும் வெறுத்து ஒதுக்கி வாழ வந்த நிலையிலே இந்த செல்வங்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல எனக்கு ஆசையை அது தூண்டிவிடும் என்று திரும்ப விரைந்து வருகின்றார். நான் வேறு வழியாய் செல்ல வேண்டும் என்று விரைந்து வருகின்ற பொழுது 3 பேர் அந்த வழியாய் வருகின்றார். இவர் விரைந்து வருவதை பார்த்து அவரிடத்திலே கேட்கிறார்கள், ஏன் ஐயா நீர் விரைந்து வருகின்றீர், சாதாரணமாக நடந்து வரலாமே என்று கேட்ட பொழுது, இல்லை இல்லை, நான் சொல்லக்கூடாத காரியம், நீங்கள் என்னை விட்டு விடுங்கள் என்று சொல்லுவார். அவர்களுக்கு உடனடியாக ஒரு ஆசை, ஏதோ ரகசியம் இருக்கிறது, இவரை நாம் நிறுத்தியாக வேண்டும், இவரிடத்திலே கேட்டு அறிய வேண்டும் என்று சொல்லி அவரை நிறுத்தி கேட்கின்றார். வழி இல்லாமல் சொல்லுகின்றார்,
நான் வனவாசத்திற்கென்று வந்தேன், ஆனால் அங்கே ஏராளமான செல்வம் இருக்கிறபடியினாலே நான் அது எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஓடோடி வருகின்றேன் என்று சொன்னாராம். இவர்கள் அவரை விட்டு அப்படி என்றால் அந்த செல்வத்தை பார்ப்போம் என்று செல்லுகிறார். சென்று செல்வத்தை சேகரிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது ஒருவர் சொல்லுகின்றார், நமக்கு உணவு வேண்டும், நேரம் சென்று பசியாகிவிட்டால் வனத்தை விட்டு வெளியே செல்ல பலன் இருக்காது, ஒருவர் யாராவது நாம் போய் உணவு வாங்கி வருவோம் 3 பேருக்கும் என்று சொல்லி ஒருவரை அனுப்புகிறார். மற்ற 2 பேர் அங்கே செல்வத்தை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சேகரிக்கின்ற பொழுது ஒருவன் சொல்லுகிறான், அவன் வருகின்ற பொழுது அவனை நாம் உணவை பெற்றுவிட்டு அடித்து கொன்று விடுவோம், அப்படி என்றால் நாம் சேகரிக்கின்ற இவ்வளவு திரளான செல்வம் நம் இருவருக்கும் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். மற்றவனும் ஒத்துக்கொள்ளுகிறார், ஆம் அது நல்லதுதான் என்று. இங்கே உணவு வாங்க வந்தவன் எண்ணுகின்றான், நான் உண்டுவிட்டு செல்லுவேன், உணவிலே விஷத்தை கலந்து கொடுப்பேன், அப்படி என்றால் இவர்கள் சேகரித்த ஆஸ்தி செல்வம், அங்கிருக்கின்ற செல்வம் அனைத்தும் நான் சொந்தமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லுகின்றான். இவன் கொண்டு உணவை கொடுப்பான், அவர்கள் அடித்து கொல்லுகிறார்கள், அவர்கள் உணவை புசிக்கிறார்கள், அவர்களும் மரித்து போகிறார். செல்வம் யாருக்கும் கிடைக்கவில்லை. இன்று உலக வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது என்று அந்த கதையிலே மாறல் சொல்லுகின்றார். இன்று மக்கள் எல்லாரும் எனக்கா உனக்கா என்று அடித்து பிறரை கொலை செய்கின்ற நிலையிலே, பிறரை அழிக்கின்ற நிலையிலே அன்காட்லியாய், கடவுளின் தன்மை அற்றவர்களாய் வாழ்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார். சிலுவை நமக்கு காட்டுகின்ற பாடம், ஆசையை சிலுவையில் அறைய வேண்டும். கலாத்தியர் 5:24 பவுலப்போஸ்தலன் அதைத்தான் சொல்லுகின்றார். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். வாழுகின்ற வாழ்க்கை வளமுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் சிலுவை நம்முடைய வாழ்வின் மையமாக இருக்க வேண்டும், நம்முடைய சிந்தனையின் மையமாக இருக்க வேண்டும், நம்முடைய செயல்பாட்டின் மையமாய் இருக்க வேண்டும். நாம் இந்த உலகத்திலே சேர்க்க வேண்டும் என்று எண்ணி வாழ்க்கையிலே கவலையைத்தான் சேர்க்கின்றோம். சில ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒருவர் என்னிடத்தில் சொன்னார், நாங்குநேரியிலே சென்றுக்கு 2000 ரூபாய்க்கு விற்கிறார்கள், நான் 4 பிளாட் வாங்கிவிட்டேன், பக்கத்திலே பிளாட் இருக்கிறது, வாங்குகின்றீர்களா என்று கேட்டார். நான் அவரிடத்திலே சிரித்து விட்டு சொன்னேன், நாங்குநேரியிலே நீங்கள் 2000 ரூபாய் கொடுத்து பிளாட் வாங்கிவிட்டு அதை பார்ப்பதற்கு இங்கிருந்து அவ்வப்போது சென்று வருகின்ற செலவை பாருங்கள், அதிலும் வேறு யாராவது எடுத்து விட்டால் என்ன செய்வீர்கள் என்று ஒரு கேள்வியை கேட்டேன். அவர் ஆலோசித்து விட்டு உங்களுக்கு விருப்பமில்லையா என்றார். நான் சொன்னேன், எனக்கு விருப்பமில்லை, உள்ளது போதும், போதும் என்கிற மனதுடனே கூடிய ஆதாயம்தான் தேவபக்தி என்று சொன்னேன். அடுத்து கொஞ்ச நாள் போகிறது, நன்கு கற்று நல்ல பணியாற்றின ஒருவர் சொல்லுகின்றார், நான் எனக்கும் எனது பிள்ளைகளுக்கும் வேடந்தாங்கலிலே சொத்து வாங்கி இருக்கிறேன் என்று. நான் அவரிடத்திலும் சிரித்து விட்டே சொன்னேன், சார் நீங்களாவது கொஞ்சம் யோசித்திருக்கலாம் அல்லவா, அதை எப்படி போய் பார்ப்பீங்க, அதில் எப்படி நீங்கள் ஆதாயம் எடுப்பீங்க, அது கடை கட்டுறதுக்கு வாடகை கட்டுவேன். நான் இப்போ சொன்னேன், கடை கட்டினவன் திருப்பி அதை காலி பண்ணி தரையிலன்னா நீங்கள் அங்கே போய் என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டேன். இன்று பல வேளைகளிலே நமக்கு கவலை இதனால்தான் வருகின்றது. நாம் சொத்துக்களை சம்பாதித்து விட்டு, சம்பாதிக்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, தேவைக்கு வேண்டும், ஆனால் அளவுக்கு அதிகமாய் சம்பாதிக்கின்ற பொழுது வாழ்வை இழந்து விடுகின்றோம். நம்முடைய சிந்தை எல்லாம் அதன் மேல்தான் இருக்கிறது. வாழ்க்கையை குறித்து சிந்திக்க மாட்டோம், அமைதியாய் வாழ முடியாது, கடவுளை குறித்து சிந்திக்க முடியாது. எனக்கு ஆஸ்தி இருக்கிறது, அந்த ஆஸ்தியை பார்க்க வேண்டும், அதை கவனிக்க வேண்டும் என்ற சிரத்தையோடு தான் வாழுவோம். இன்னும் நாம் ஆழமாய் சிந்தித்தால், நாம் அளவுக்கு அதிகமாய் சேமிக்கின்ற பொழுது பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு போகிறது. வாழ்க்கையில் எல்லாருக்கும் கடினப்பாடுகள் உண்டு. ஒவ்வொரு நிலையிலும் பல்வேறு போராட்டங்களை எல்லாம் நாம் சந்திக்கின்றோம். பிள்ளைகள் அவ்விதமாய் போராட்டங்களை சந்திக்கின்ற பொழுது எண்ணுவார்கள், என்னுடைய தந்தை எவ்வளவு சொத்தை வைத்திருக்கிறார், நான் இந்த காரியத்திலே வேதனைப்பட வேண்டுமா என்று வாழ்வை இழந்து விடுகிறார். அநேக இடங்களிலே அதைத்தான் பார்க்கிறோம். அவர்கள் பின்வாங்கி போகின்ற நிலைக்கு நாம்
அவர்கள் நம்முடைய ஆசையினாலே நம்முடைய வாழ்வையும் பிள்ளைகளுடைய வாழ்வையும் தொலைக்கின்றவர்களாக இருக்கின்றோம். இந்த நாளிலே அப்போஸ்தலனாகிய பவுல் உலகம் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற கருத்து சுயம், சுயலாபம், புகழ் இவைகளை நாம் ஒழித்தே ஆக வேண்டும். அந்த வசனத்தை திரும்ப ஒருமுறை வாசிக்கிறேன். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அப்படி என்றால் நான் உலகம், இடையிலே சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. நான் அதை தாண்டி உலகத்தை நேசிக்க முடியாது. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை என் கண்களுக்கு முன்பாக நான் பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கை நமக்கு மாதிரியாக இருக்கிறது. அவருடைய தியாக சிந்தை நம்மிலே வருகின்றது. அவர் நம்மிடத்திலே காட்டின பரிவு, நமக்கு கொடுக்கின்ற மீட்பை நாம் பெற்றுக்கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்றோம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனத்திலே பவுலப்போஸ்தலன் சொல்லுகின்ற பொழுது, இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக, கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். அச்சடையாளங்களை, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவாய் நான் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். அவருடைய அச்சடையாளங்களை நான் தரித்து கொண்டிருக்கிறேன் என்றால் சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவனுடைய காயங்களை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். இங்கே இந்த பகுதிகளை வாசிக்கின்ற பொழுது விருத்த சேதனத்தை குறித்த கேள்வி. விருத்த சேதனம் பண்ணவில்லை என்றால் கிறிஸ்தவர்களாய் வாழ முடியுமா, முடியாதா? இன்று பலர் குழப்புகின்றார்களே, ஸ்நானம் அப்படி எடுத்தீர்களா, இப்படி எடுத்தீர்களா, மோட்சம் போக முடியுமா, முடியாதா? வேதம் அறியாதபடி குழப்புகின்ற கேள்விகள். நான் இன்று ஞானஸ்நானம் டாபிக்கு போகவில்லை, ஆனால் சொல்லுகின்றேன், வேதத்தை சரியாய் படிக்காதபடி ஆங்காங்கிருந்து ஒவ்வொரு வசனங்களை எடுத்துக்கொண்டு அதுதான் சரி, இதுதான் சரி என்றெல்லாம் விவாதித்து கொண்டிருப்பார்கள். இங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுகின்றார், இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. அவர் விருத்த சேதனத்தை வலியுறுத்தவே இல்லை. புறஜாதியார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருகின்ற பொழுது யூத கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள், விருத்த சேதனம் பண்ணினால் மாத்திரம்தான் வர முடியும் என்று. அதற்கு உதாரணமாகத்தான் சொல்லுகின்றார். 15வது வசனத்திலே சொல்லிவிட்டு தான் இதை 14 சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு 15 விடையை சொல்லுகின்றார். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். நான் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கின்ற போது சிலுவை எனக்கு உலகம் சிலுவையில் அறையுண்டிருக்கின்ற பொழுது, நான் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கின்ற பொழுது புது சிருஷ்டியின் அனுபவம். விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை என்று பவுலப்போஸ்தலன் அங்கே சொல்லி முடிப்பதை நாம் காண்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகின்ற பொழுது 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லுகின்றார், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். கிறிஸ்தவர்களாகத்தான் இருக்கிறோம், நல்ல பக்தி வினயத்தோடு இருக்கிறோம், விசுவாசத்தோடு இருக்கிறோம். ஆனால் சத்துருவாகிய சாத்தான் எவனை விழுங்கலாமோவென்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். நாம் கண்டுகொள்ளவே முடியாது. நம்முடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், ஆசையை தூண்டி விட்டு விடுவார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை விழத்தள்ள பண்ணி விடுவார்கள். 2 ராஜாக்களின் புத்தகத்திலே 5வது அதிகாரத்திலே நாகமானுடைய நோய் குணமாவதை நாம் வாசிக்கின்றோம். அந்த நிகழ்வை நாகமான் சுகம் பெற்றவுடனே ஏராளமான செல்வத்தை எலிசா தீர்க்கதரிசிக்கு கொடுக்கின்றார். எலிசா தீர்க்கதரிசி அதை வாங்க மறுத்து விட்டார். அதை திருப்பி கொண்டு செல்லுகின்றார் நாகமான்.
அதை பார்த்த எலிசாவின் வேலைக்காரன் கேயாசியினுடைய உள்ளத்தில் சாத்தான் புகுந்து விட்டான். ஐயையோ, என்னுடைய எஜமான் இவ்வளவு எளிதாக கிடைத்தும் அதை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி அவன் பின்னாக சென்று கேட்கின்றான். 1 தாலந்தும் 2 வஸ்திரங்களையும் கேட்கின்றான். நாகமான் 2 தாலந்தும் 2 வஸ்திரங்களையும் கொடுத்து அனுப்புகின்றான். வீட்டிலே கொண்டு கொடுக்கின்றார்கள். அவன் வைத்துவிட்டு எலிசா அவனிடத்திலே வருகின்றார். எலிசா அவனிடத்திலே கேட்கின்றார். பின்பு அவன் உள்ளே போய் 25வது வசனம் 2 ராஜாக்கள் 5:25. அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை. குற்ற உணர்வு அவனுக்கு வருகின்றது. இங்குதான் நாம் நம்முடைய வாழ்க்கையை உரசி பார்க்க வேண்டும். செய்ய தகாததை செய்துவிட்டான். தன்னுடைய எஜமான் செய்யாதது தானும் செய்யக்கூடாது, அதை செய்துவிட்டான். இப்பொழுது கேட்கிற பொழுது பொய் சொல்லுகிறான், எங்கும் செல்லவில்லை. ஆனால் கடைசியில் நாம் அதனுடைய விளைவை பார்த்தோம் என்றால், அந்த நாகமானின் குஷ்டம் உனக்கும் உன் சந்ததிக்கும் பிடிக்கும் என்று எலிசா சொல்லுகின்றார். அவன் குஷ்டரோகியாக மாறிப்போவதை நாம் அங்கே காண்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலே இந்த சிந்தனையோடு நாம் கடந்து செல்வோம். நான் உலகம் இருக்கிறது, இடையிலே சாத்தான் வருகின்ற பொழுது நாம் வாழ்வதற்கென்று கடவுள் படைத்த உலகத்திலே நம்முடைய ஆசையை அதிகமாய் தூண்டி பாவத்திலே விழத்தள்ள பண்ணுகின்றார். ஆனால் அதே நேரத்தில் நாம் வாழ்வதற்காகத்தான் கடவுள் உலகத்தை படைத்திருக்கிறார். ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாம் மையமாய் கொண்டு ஆண்டவரை உற்று பார்த்து நாம் தியாகத்தோடு பாடுகளோடு வாழுகின்ற போது வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமையும். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன். நாம் அனைவரும் எழுந்து 385வது கீதத்தை பாடுவோம். கீதம் 385. ஆண்டவரின் நாமம் அதை ஈண்டு போற்றுவேன்.
ஜெபம் செய்வோம். படைப்பாளராக மனுக்குலத்தையும் மனுக்குலம் வாழ்வதற்கென்று உலகத்தையும் படைத்த எங்கள் நல்ல கடவுளே, படைப்பின் நிலைகளை நாங்கள் பின்பற்றுவதற்கு இடையிலே சத்ருவாகிய சாத்தான் வழிதவர பண்ணுகின்ற பொழுது எங்களுக்கு ஆதாரமாய் வழிகாட்டியாய் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவாய் எங்களுக்கு முன்னிற்கின்றீரே, உம்மை நாங்கள் போற்றி புகழுகின்றோம். எங்கள் வாழ்வின் மையமாய் உம்மை நாங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக எங்களுக்கு வாழ்வு தருவதற்காக சாத்தான் விழத்தள்ள பண்ணின நிலையிலிருந்து மீட்பதற்காக கிறிஸ்துவாய் உலகில் வந்து சிலுவையில் அறையப்பட்டீர் என்பதை நாங்கள் எப்பொழுதும் எண்ணினவர்களாய் நல்ல வாழ்வை தொடர அனைவருக்கும் நீர் அனுக்கிரகம் நல்க வேண்டுமாய் செபிக்கிறோம். தொழுகையிலே பங்கேற்ற அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. வாழ்வின் ஒவ்வொரு தன்மைகளையும் ஆண்டவர் காண்கின்றவராக அறிகின்றவராக இருக்கிறீர். எல்லா மக்களும் உம்மிலே வளர்கின்றவர்களாய் உம்முடைய ஆலோசனையின்படி வாழ்கின்றவர்களாய் உம்முடைய வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தயை புரிய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இந்த இரவிலும் அனைவரும் நல்ல நித்திரையை பெற்று காலையிலே புதுபலனோடு எழுந்து உம்மை துதிக்க அருள் புரிவீராக. தவக்காலத்தின் நிறைவிலே எங்கள் வாழ்விலே நாங்கள் மாற்றத்தை கண்டுகொள்ளவும் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக. இறை மகன் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவியானவருடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் உலகம் அனைத்தோடும் என்றும் நிலைத்திருப்பதாக.